வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. எழுந்திருச்ச பாண்டியன் அங்க கொஞ்சம் பேர்கிட்ட பேசிட்டு, கோமதி கிட்ட வர, "ஏங்க காஃபி எதுவும் சாப்பிடுறீங்களான்னு?" அவங்க கேட்குறாங்க. அவரு அமைதியா ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க, "மயிலு போய் மாமாவுக்கு காஃபி கொண்டு வாங்குறாங்க." "ஆ" அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, "அப்படியே திண்ணையில இருக்கவங்களுக்கும் குடுத்துரு. மொட்டை மாடியில கொஞ்சம் பேர் தூங்குறாங்க. அவங்களுக்கும் காஃபி குடுத்துருன்னு" கோமதி சொல்லிட்டே போக, "ஏய் ஏய் ஏய் எதுக்குடி இப்ப இம்புட்டு பதட்டமா இருக்கிறவ?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, "ஏங்க நம்ம பொண்ணு கல்யாணங்க" அப்படின்னு கோமதி சொல்ல, "இருந்துட்டு போகுது. என்னதான் நம்ம பொண்ணு கல்யாணமா இருந்தாலும் இம்புட்டு பதட்டம் எதுக்கு? நிம்மதியா இரு. எல்லா ஏற்பாடையும் சிறப்பா பண்ணிட்டேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சிரிக்கிறாங்க கோமதி. "கோமதி, இந்த பதர்ன காரியம் சிதறி போகும்னு பெரியவங்க சொல்லி நீ கேள்விப்பட்டதில்லையா? அது மாதிரி தான் என்னைய பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்டு" அப்படின்னு பாண்டியன் அவரோட ட்ரேட்மார்க் சிரிப்பா சிரிக்க, "ம்" அப்படின்னு தலைய ஆட்டிட்டு இருக்காங்க கோமதி. அப்போ ரூம்குள்ள இருந்து வெளிய வந்து நிக்கிற செந்தில பாக்குற பாண்டியன், "எலேய் இன்னும் கிளம்பலையாடா நீ?" அப்படின்னு கேட்க, "துணி மாத்தணும். அத மண்டபத்துல வந்து மாத்திக்கிறேன்ப்பா. வேனுக்கெல்லாம் சொல்லியாச்சுல்ல, டயத்துக்கு வந்துருவாங்கல்லங்கிறாரு செந்தில். "என்ன வேனுக்கு சொல்லியாச்சாவா? ஏன்டா வண்டிக்கு சொல்ற வேலையெல்லாம் உன்கிட்ட தானேடா சொல்லி இருந்தேன். ஏன்டா நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே ஒழுக்கமாவே நீ செய்ய மாட்டியாடா? ஏன்டா கல்யாணத்துக்கு வர்ற சொந்த பந்தமெல்லாம் நடந்தாடா வருவாங்க?" அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்க, செந்தில் கொஞ்சம் திகைப்பா பார்த்துட்டு, "அப்பா வேனுக்கு நீங்க என்கிட்ட சொல்லலங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "ஹம், இவரு என்ன பதற வேணாம்னு சொல்லிட்டு இவர் எப்படி பதறிட்டு இருக்காரு பாரு" அப்படின்னு கோமதி தலைய சாய்ச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. "எனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட தான்டா சொன்னேன்" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில் என்னடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, "மாமா நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாக" அப்படின்னு மயில சொல்ல, "சரவணன் கிட்ட தான் சொன்னனா?" "அப்படிங்கய்யா" அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். "பாத்துக்கங்கிற மாதிரி செந்தில் மயிலுகிட்ட ஜாட காட்ட, ஆமான்னு மயிலும் தலையாட்டுறாங்க. "பாத்தியா" அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க, "அட மறந்தே போயிட்டேன் பாரு. அப்புறம் இது சமையல்காரனுக்கு ஃபோன் பண்ணியா? வேலைய ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லையான்னு கேட்டுக்கடா" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "காலையில 4 மணிக்கெல்லாம் நான் பேசிட்டேன்ப்பா. வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கங்கிறாரு செந்தில். அப்போ பழனியும் சுகன்யாவும் அங்க வர்றாங்க. "பழனி, சுகன்யா, அந்த சடங்கு சாமானெல்லாம் உங்க பொறுப்புலயே வச்சுக்கோங்க" அப்படின்னு கோமதி சொல்ல, "நீ கவலையே படாதக்கா. லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செக் பண்ணி வாங்கி வச்சாச்சு" அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, "ஏண்டா எலே, பொருள் எல்லாம் நேத்தே மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கலாம்லடா" அப்படின்னு பாண்டியன் கேட்க, பழனி என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாரு. "அதெல்லாம் கையோட எடுத்துட்டு போலான்னு நான் தாங்க சொன்னேன்" அப்படின்னு கோமதி சொல்லிட, "ஆ" அப்படின்னு தலையாட்டுறாரு பழனி. "ஏய், ஆ இந்த போட்டோக்காரர் டயத்துக்கு வந்துருவாருல்ல" அப்படின்னு செந்தில பார்த்து கேட்க, "கதிரோட ஃப்ரெண்டு தான், அதெல்லாம் நேரத்துக்கு வந்துருவாக" அப்படின்னு செந்தில் சொல்ல, "ஆ சூப்பர்" அப்படின்னு தலையாட்டுறாங்க கோமதி. அடுத்து என்ன கேட்கலான்னு யோசிக்கிறாரு பாண்டியன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு, "ஏன் கோமதி, அரசி எங்கன்னு?" கேக்குறாரு. "சுகன்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு நான் தான் விட்டேன். இப்ப நேரம் ஆச்சுல்ல, நல்ல வேலை சொன்னீங்க. மீனா, போம்மா, போய் அரசிய எழுப்பிட்டு வா" அப்படின்னு கோமதி சொல்ல, "ம் சரிங்க அத்தன்னு" மீனா போறாங்க. சுகன்யா பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ராஜியும் ரூம்குள்ள போய், "அரசிமா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாக்க, பெட் எம்டியா இருக்கு. "எங்க போயிருப்பான்னு தெரியலையே" அப்படின்னு ராஜி சொல்ல, "எங்க போனா" அப்படின்னு மீனாவும் இடுப்புல கைய வச்சுட்டு யோசிக்கிறாங்க. "ஒருவேளை வெளியில இருப்பாளோ" அப்படின்னு ராஜு சொல்ல, "சரி வா பாப்போம்" அப்படின்னு மீனாவும் ராஜி ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாழும் பழமும் சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கொண்டு போய் விடுறதுல யார் யார் போறதா உத்தேசம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, "அது பசங்க 3 பேரு, அப்புறம் மருமகங்க 3 பேரும் போகட்டும்" அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து ஹால்ல பார்த்துட்டு, "வா பின்னாடி போய் பார்க்கலாம்" அப்படின்னு மீனாவும் ராஜியும் போக, அவங்க பின்னாடியே போகுது சுகன்யாவோட பார்வை. பின்னாடி வந்து நின்னு, "அரசிமா" அப்படின்னு மீனாவும், "அரசி" அப்படின்னு ராஜியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எந்த ரியாக்ஷனும் இல்ல. எங்க போயிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை குளிச்சிட்டு இருக்காளா என்ன அப்படின்னு மீனா சொல்ல, பாத்ரூம்ல இருக்காளான்னு எட்டி பாக்குறாங்க ராஜி. "நாம போய் பாப்போமா" அப்படின்னு மீனா கேட்க, போலாங்கிறாங்க ராஜியும். 2 பேரும் பாத்ரூம் பக்கத்துல வர கதவு படக்குன்னு திறக்குது. இவங்க ஆவலா பாத்துட்டு இருக்க, "என்ன" அப்படின்னு வேகமா கேக்குறாங்க குழலி. "இல்ல" அப்படின்னு மீனா என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருக்க, "பாத்ரூமுக்கு ஒரு ஹீட்டரை மாட்ட வேண்டியது தானே? பச்சை தண்ணியில நான் எப்படிதான் குளிக்கிறதுனே தெரியல. ச்சை" அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க, "அண்ணி, இது வெயில் காலம் தானேங்கிறாங்க மீனா. "வெயிலோ மழையோ நமக்கெல்லாம் சூடா வெந்நீர் போட்டு குளிக்கலன்னா ஆகாது அப்பா" அப்படின்னு குழலி அந்த பக்கம் போக, மீனாவுக்கு வேர்த்துருது.
ஆனாலும் இவங்க வித்தியாசமான ஆளுதான் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா அரசி அப்படி பாத்ரூம பார்த்து கூப்பிடுற மீனா, ச்சே நான் அங்க போய் கூப்பிடுறேன் பாரு அரசி அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அரசி அரசிமா அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி தெருவ பார்த்து அங்க இங்கெல்லாம் பார்த்து கூப்பிட்டுட்டு இருக்க. சுகன்யாவை இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி போலாம் வா மாடிக்கு போய் தேடலாம் அப்படின்னு மீனா திரும்ப ஆமா போலாம்க்கா அப்படிங்கிற ராஜியும் சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா பின்னாடி போறாங்க. மாடிக்கு வந்து 2 பேரும் அரசி அரசின்னு மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. எங்க போனா அப்படின்னு மீனா சொல்ல எங்க போயிருப்பான்னு தெரியலையேக்கா அப்படின்னு ராஜியும் சுத்தி சுத்தி தேடுறாங்க. அரசி சோ அப்படிங்கிற மீனா ராஜி வா வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க கீழ. அப்பா ஒரே வெக்கையா இருக்குப்பா, வெயில் டைம்ல ஏசி இல்லாம இருக்க முடியலப்பா அப்படின்னு குழலி சொல்ல, பாண்டியனும் கழுத்துல வேர்வைய தொடச்சுக்கிட்டு ஆமாப்பா பயங்கரமா வேர்க்குதுப்பா அப்படின்னு ஜல்ரா தட்டிட்டு இருக்காரு. எங்க போனா இவ அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் மீனாவும் ராஜியும் தேடுறாங்க. கரண்ட் பில் அதிகமாகும் பரவாயில்லையா அப்படின்னு கதிர் கேட்க பட அப்படின்னு குழலி சொல்ல, அடே ஏண்டா என் மகளுக்காக எம்புட்டு கரண்ட் பில் வந்தாலும் நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன்டா அப்படின்னு பாண்டியன் குழலை பார்த்து சிரிக்க, பாத்தியா அப்படிங்கிற மாதிரி குழலி கதிரை பார்த்து சிரிக்க, கொளுத்துங்க அப்படிங்கிற மாதிரி உதட்ட பிதுக்கிட்டு நிக்கிறாரு கதிர். வெளியே இருப்பாளோ அப்படின்னு மீனா கேட்க, தெரியலையேக்காங்கிறாங்க ராஜி. சரிவா பாப்போம் அப்படின்னு 2 பேரும் வெளியே போக மத்தவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்க. சுகன்யா மட்டும் பயத்தோட பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. வெளியே வந்து அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு அரசி எங்க போயிருப்பாங்கறாங்க மீனா. தெரியலையே அப்படின்னு ராஜி சொல்ல, ஒருவேளை ஓன் ரூம்லன்னு கேக்குறாங்க மீனா. ஆஹா நான் ரூம்ல இருந்து தானேக்கா வரேங்கிறாங்க ராஜி. இருந்தாலும் நாம எதுக்கும் ஒரு தடவை போய் பார்க்கலாம்ல அப்படின்னு மீனாவும் ராஜியும் வேகமா வீட்டுக்குள்ள போக, ஏய் 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 என்னடி அரசியை எழுப்ப சொன்னா குறுக்கை நெடுக்கை நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அரசி ஏற்கனவே எழுந்துட்டா போல இருக்கத்த ரூம்ல பார்த்தோம் இல்ல அதான் ராஜி ரூம்ல பாத்துட்டு வரோம் அப்படின்னு மீனா சொல்ல, இருங்க பாத்துட்டு வந்துடுறோம்னு ராஜி பின்னாடியே ஓடுறாங்க. சுகன்யா பயத்துல எச்சில் முழுங்கிட்டு இருக்காங்க. உள்ளர வந்து அரசி அரசிமா அப்படின்னு கூட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. மயிலக்கா ரூம்ல பாப்போம் வா அப்படின்னு மீனா சொல்ல, மறுபடியும் 2 பேரும் வெளியே வர்றாங்க. அவங்கள பாக்குற கோமதி, ஏய் மீனா என்னடி அப்படின்னு கேட்க, இல்ல அத்தை இந்த ரூம்ல இல்ல மயிலக்கா ரூம்ல பாத்துட்டு வர்றோம் அப்படின்னு ராஜி சொல்ல, பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு மீனாவும் பின்னாடியே போறாங்க. ஹால்ல எல்லாரும் இப்ப இவங்களையே பாக்குறாங்க. அரசி அரசிமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே 2 பேரும் வேகமா ரூம்குள்ள வர, அங்க சரவணன் ஷர்ட்டோட கைய மடிச்சு விட்டுட்டு இருக்காரு. சாரி மாமா அரசிய பாத்தீங்களா மாமா அப்படின்னு ராஜி கேட்க, இல்லையேப்பா ஏன் அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல மாமா ஒண்ணும் இல்ல வா அப்படின்னு ராஜிய கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க மீனா. என்ன இவங்க என்ன பின்னாடியே சரவணனும் வர்றாரு. மீனாவும் ராஜியும் அந்த குரூப் நிக்கிற இடத்துல வர, என்னடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க கோமதி. அத்தை எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டோம் அரிசிய காணோம் அப்படின்னு மீனா சொல்ல, காணோமா அப்படின்னு கோமதி சொல்ல, ஒருவேளை மாடியில இருக்காளோ என்னமோ இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு கதிர் கிளம்ப, பாத்ரூம்ல பாத்தீங்களா அப்படின்னு மயிலு கேட்க, நான் தான் 1 மணி நேரமா குளிச்சிட்டு இருந்தேனே அங்க இல்லையேங்கிறாங்க குழலி. மா மேல மாடியில இருக்க போற போய் பாருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லா இடத்துலயும் பாத்துட்டோம் எங்கேயுமே காணாத்த அப்படின்னு மீனா சொல்ல, சுகன்யா பயமும் பதட்டமுமா பாக்குறாங்க. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அரசி அம்மா அரசி 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 அப்படின்னு அவங்க கத்த, ஹால்ல அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே எழுந்து நின்னு பாக்குறாங்க. ஏய் கோமதி நீ ஏன் கத்துறவ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி அப்படியே பாக்குறாங்க. அந்த புள்ள எங்க போயிருக்க போகுது, இங்கதான் எங்கேயாவது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரின்ற மாதிரி பயத்தோட தலையாட்டுறாங்க கோமதி. போங்கடா போய் தேடி பாருங்க போங்க அப்படிங்கிற பாண்டியன் வேகமா ஒரு பக்கம் போக மத்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. என்னப்பா பொண்ண காணோம்னு சொல்றாங்க அப்படின்னு வந்திருக்க சொந்தக்காரங்க பேசிக்கிறாங்க. அரசி அரசின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க, அத்தை நீங்க வாங்க அத்தை, இங்கேதான் எங்கேயாவது இருப்பா பாக்கலாம் கவலைப்படாதீங்கன்னு கோமதி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணு எங்க போயிருப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு சொந்தக்காரங்க பேசிக்க, சுகன்யா பயமும் கலக்கமுமா பாத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் அவங்க ரூம்குள்ள போய் பார்த்துட்டு கலக்கமா வெளியே வர, அண்ணே என்னாச்சு அண்ணே அரசிய காணோமான்னு ஒரு சொந்தக்காரங்க கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கோம் நான் போய் பாக்குறேன்னு பாண்டியன் அங்கிருந்து போறாரு. அரசி அரசின்னு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கத்திக்கிட்டே தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. செந்தில் ஒரு பக்கத்துல இருந்து ஓடி வர, என்னடா அங்க இல்லையான்னு கேக்குறாரு பழனி. அந்த பக்கம் இல்லையே மாமான்னு அவரு சொல்ல, எங்கடா போய் தேடுறது வா அப்படின்னு இன்னொரு பக்கம் போறாங்க பழனியும் செந்திலும். வீட்டுக்கு பின்பக்கம் மயிலு தேடிட்டு இருக்க, அங்க வந்து அரசிமா அரசி அரசி
அப்படின்னு கோமதி கூப்பிட்டுட்டு இருக்க. அத்தை பின்னாடியும் காணோம் அத்தை, எங்க போயிருப்பான்னு மயிலு ஓடி வந்து நிக்கிறாங்க. ஏய் எங்கேயும் போயிருக்க மாட்டா, வா அந்த பக்கம் போய் பாப்போம், இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. அரசி அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி தேடிட்டு ஓடுறாங்க. கதிர் ஒரு பக்கம் அரசி அரசி எங்க இருக்க அரசி அரசி அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தேடுறாரு. மறுபடியும் அரசி அரசின்னு கூப்பிட்டுட்டே ஹாலுக்குள்ள ஓடி வர கோமதி பின்னாடியே மயிலும் ஓடி வர்றாங்க. ஐயோ அரசி அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கோமதி நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் எங்கடி, எங்க அந்த புள்ளன்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறாரு பாண்டியன். தெரியலங்க அப்படின்னு கோமதி சொல்ல, தெரியலையாங்கிறாரு பாண்டியன். எனக்கு படபடன்னு வருதுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அது வரல சில மாதிரி நின்னுட்டு இருந்த சுகன்யா அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்களும் தேடல் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்க போயிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற பாண்டியன் மறுபடியும் மொட்டை மாடிக்கு வந்து தேடுறாரு. அரசி 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 அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. கீழே இறங்கி ஓடி வர்றாரு. அரசி அரசி அப்படின்னு கிச்சன்ல வந்து ஸ்லாப்ல எல்லாம் பார்த்து கத்திட்டு இருக்காங்க கோமதி. மயிலு ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பாக்குறாங்க. எங்கத்த போயிருப்பான்னு மயிலு கேட்க, தெரியல குழப்பமா இருக்கு, வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஓடுறாங்க. அரசி அரசி எங்க இருக்க அப்படின்னு மறுபடியும் மொட்டை மாடியில வந்து தேடுறாரு கதிர். செந்திலும் சரவணனும் ரோட்ல அரசி அரசின்னு வீட்டு வாசப்படிக்கு வந்து கத்திக்கிட்டேன், நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல அரசி அரசின்னு கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. வந்திருக்க சொந்தக்காரங்களும் தெருவுல போறவங்களும் என்னடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே என்னாச்சுன்னு செந்தில் திரும்பி வந்து கேட்க, அங்க இல்ல இங்கே எதுவும் இருக்காளான்னு கேக்குறாரு. இங்கே இல்லன்னு செந்தில் சொல்ல, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சரவணன் பயத்தோட நிக்க. அண்ணே உள்ளர போய் சொல்ல வான்னு கூப்பிடுறாரு செந்தில். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு மறுபடியும் ஹால்ல வந்து அசம்பிள் ஆகுறாங்க. ஆளாளுக்கு அரிசி அங்க இல்ல இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கிட்ட இல்ல கோமதிங்கிறாரு பாண்டியன். நீ பாத்தியாப்பான்னு மீனாவை கேட்க, இல்ல மாமாங்கிறாங்க அவங்க. அரசிக்கு போன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாருமே திக்குன்னு பாக்குறாங்க. நேத்தில இருந்து அவ முகமே சரியில்லை, என்னன்னு கூட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன், பதிலே சொல்லலாங்கிறாங்க குழலி. ஆமாங்க நான் கூட கவனிச்சேன், 2 நாளா ஒரு மாதிரியாவே இருந்தா. நானும் கல்யாண பதட்டத்துல அப்படி இருக்கும்னு அவளுக்கு ஆறுதல்லாம் சொன்னேன் அப்படிங்கிற கோமதி அழுக ஆரம்பிச்சிட பாண்டியன் அதிர்ச்சியா பாக்குறாரு. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு ஒரு சொந்தக்காரர் கேட்க, ஏன்னு கோமதிய பார்த்து அதட்டுறாரு பாண்டிய. ஏய் நீ வேற அழுது ஊரை கூட்டாதடி, அழுகாம கம்முனரு, இங்கதான் எங்கேயாவது போயிருக்கோம், நல்லா தேடி பாப்போம் பொறு அப்படின்னு பாண்டியன் சமாதானமா சொல்ல, இல்ல மாமா வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லங்கிறாங்க மயிலு. அப்ப எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா என்னப்பா இது, கல்யாணம் நடக்கும்போது யாராவது காலையில கிளம்பி போவாங்களா, முதல்ல அந்த கல்யாணத்துல அவளுக்கு இஷ்டம் இருக்கான்னு கேட்டீங்களா அப்படின்னு குழலி கேட்க பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அடுத்து கோமதி அதே ரியாக்ஷனை காட்ட, அண்ணி ஆரம்பத்துல அவ பெருசா விருப்பம் இல்லாம தான் இருந்தா, ஆனா கடைசியில மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு ஓகேன்னுலாம் சொன்னாலே, மாப்பிள்ளை கிட்ட பேசலாம் செஞ்சாலே அப்படின்னு மீனா சொல்ல, எங்க போயிருப்பா அப்படின்னு குழலி யோசிக்க செந்திலும் கதிரும் கூட யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியா நின்னுட்டு இருக்கும்போது அங்க அரசி வந்து தயங்கி நின்னு, அண்ணே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னே அப்படின்னு அரசி சொன்னதும், எங்க கிட்ட பேசுறதுல என்ன தயக்கம் சொல்லுன்னு கதிர் கேட்க, அது அப்படின்னு அரசி தயங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கதிர் சொல்ல, என்னன்னு சொல்லு அரசின்னு செந்திலும் சொல்ல, அது அது வந்துன்னு அரசி தடுமாறிட்டு இருக்க. ஏய் நீ இங்கதான் இருக்கியா, உமையாள் அண்ணி போன் பண்ணிருக்காங்க உன்கிட்ட பேசணுமா வா அப்படின்னு கோமதி வந்து கூப்பிட, அம்மா இருமா அவ ஏதோ சொல்ல வர்றா சொல்லு அரசின்னு கதிர் கேக்குறதும் அவங்க மைண்ட்ல வருது. அப்ப கோமதி என்னடின்னு கேட்க, அது அப்படின்னு அரசி தயங்கிக்கிட்டே நிக்க, என்ன அப்படின்னு கேட்க, நானும் இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அரசி தயங்கி சமாளிச்சதும் கதிர் மைண்ட்ல வருது, அந்த குமரவேல் எதுவும் அப்படின்னு கதிர் சொல்ல, சுகன்யா ஐயையோன்னு பாக்க மத்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்புறம் கதிர் இல்ல இல்ல இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறவரு, அந்த குமரவேல் எதுவும் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்ல, ஐயையோன்னு பதறாங்க கோமதி. எலை ஏண்டா நீ வேற, வீட்ல இம்புட்டு பேர் இருக்கப்ப அவனால என்னடா செய்ய முடியும், நம்மள மீறி அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிருவானா அவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்ப அரசியும் குமாரும் காதலிச்சுதா நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போலங்கிறாரு ஒரு சொந்தக்காரரு. யோ அங்கிட்டு நீ வேற, நேரங்காலம் தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் மிரட்டிட்டு இருக்க. ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காம காதலிச்ச பையனோட ஓடி போயிட்டாலோ என்னமோ அப்படின்னு அவரு அடங்காம சொல்ல பாண்டியன் பயங்கரமா அதிர்ச்சியாக,
கோமதி ஐயோன்னு வாயில கைய வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன காட்ட, மொத்தமா எல்லார் முகத்திலயும் அதிர்ச்சியும் மின்னலும் வெட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதிர்ச்சியாகி முடிச்ச உடனே ஐயோ ஐயோ அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. மறுபடியும் ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காம காதலிச்ச பையனோட ஓடி போயிட்டாலும் என்னமோ அப்படின்னு அவரு சொன்னது பாண்டியன் மைண்டுக்குள்ள ஏறுது. எல்லாரோட செகண்ட் ரவுண்ட் அதிர்ச்சியை இன்னொரு தடவை காட்டுறாங்க. யோ, என் மவ அரசி அப்படிப்பட்ட புள்ளையெல்லாம் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போதே அவரோட குரல் உடைஞ்சிடுது. இதோ பாருங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அரசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அரசி அரசி நீ எங்கடி இருக்க அப்படின்னு கோமதி அழ ஆரம்பிக்க, எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த குமரவேல் தான் இருப்பானோ என்னமோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ஏய் என்னடா சொல்ற அப்படின்னு கோமதி அழ, எனக்கும் அப்படிதான் தோணுதுங்கிறாரு செந்தில். பாண்டியன் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க, வீட்ல அவ இல்லன்னா கண்டிப்பா அவன் தான் ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, பயத்துல எச்சில் விழுங்கிட்டு இருக்காங்க சுகன்யா. இருங்க, நான் போய் அங்க பாத்துட்டு வர்றேன், அவன் சட்டைய புடிச்சு அரசி எங்கன்னு நான் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சரவணன் திரும்ப, நானும் வரேன்னு கிளம்புறாரு செந்தில். இல்ல இல்ல, இருங்க, நீங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா சுகன்யாவை பாக்குறாங்க. இப்ப இவங்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பழனி, மாப்பிள நடங்கடா நானும் வர்றேன் அப்படின்னு பழனி திரும்ப ஏங்கன்னு சுகன்யா கூப்பிட, இங்க பாரு, இங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நானே என் கையால அவனை கொன்னு போட்டுருவேன். நடக்குடா மாப்பிள்ளைங்களான்னு பழனி திரும்புறாரு. இருங்கங்க, அரசி காணாம போனது நமக்கே தெரியாது, அதுக்குள்ள எதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கணும், இந்த வீட்ல இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு எதுக்கு ஊருக்கே தெரிய வைக்கணும் அப்படின்னு சுகன்யா கேட்க, எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு பழனி கேட்க, குமார் இருக்கானான்னு நான் போய் பாத்துட்டு வர்றேன், காதும் காதும் வச்சா மாதிரி நாசூக்கா விசாரிச்சுட்டு வர்றேன். ஆ, நான் போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சுகன்யா நைஸா அங்க இருந்து நழுவிடுறாங்க. யாருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. வெளியே வர சுகன்யா ஐயையோ அப்படின்னு மனசுக்குள்ள பயந்துகிட்டே எதிர் வீட்டுக்கு போறாங்க. ஐயையோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐயோ, சொந்தக்காரங்க முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திடுவாளாங்க அப்படின்னு கோமதி அழுகையா அழறாங்க. பாண்டியன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்க, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாத அத்தை அப்படின்னு மீனா சொல்றாங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, கவலைப்படாம இருங்க, கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க மயிலு. அத்தை அழாதீங்க, அவ வந்துருவா அத்தை அப்படின்னு ராஜிய சமாதானம் சொல்ல, எல்லாருமே பதட்டமும் பயமுமா நிக்கிறாங்க. கோமதி விடாம அழுதுட்டு இருக்க, பாண்டியன் கண்களும் லைட்டா கலங்க ஆரம்பிக்குது. இங்கே எதிர் வீட்டுக்குள்ள வர்ற சுகன்யா ஹாலுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு, என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்றாங்க. ஐயோ, இவன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சுகன்யா மேல பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க. வாமா மருமகளே, கல்யாண வீட்டுல எல்லாரும் எழுந்திருச்சிட்டாங்களாமா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆ எந்திரிச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏமா எப்ப மண்டபத்துக்கு கிளம்புறாங்கன்றாங்க பாட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற சுகன்யா பரபரப்பா இங்கேயும் அங்கேயுமா பாக்க, ஓஹோ, பேசாம நானும் கல்யாணத்துக்கு வந்துடலான்னு பாக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, கல்யாணம் நடக்குமானே தெரியல, இவங்க கல்யாணத்துக்கு வேற வர்றாகலாம் அப்படின்னு சுகன்யா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா, உன்கிட்ட தான் பேசுறேன், காதுல விழுதா இல்லையா நான் பேசுறது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆ கேக்குது அத்தை, கேக்குதுங்கிறாங்க சுகன்யா. நீங்க கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன உங்க பசங்க சம்மதிப்பாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, அதையே தான் இம்புட்டு வருஷம் யோசிச்சாச்சு, ஒரு நாளைக்காவது என் பொண்ணு பத்தி யோசிக்கிறேனே, நான் கல்யாணத்துக்கு வந்தா என் பொண்ணு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. சுகன்யா சமாளிப்பு சிரிப்போட ஈன்னு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் மாடியில இருந்து இறங்கிட்டு வர சுகன்யாவோட பார்வை அவர் மேல இருக்கு. எப்படியோ நான் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவேன், என் பேத்தி கல்யாணத்தை கண் குளிர பார்த்த சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க சுகன்யா வந்து நிக்கிற சக்திவேலை பாத்துடுறாங்க. அத்தை, ஷ், அங்க பாருங்கன்னு ஜாட காட்டுறாங்க. பாட்டிய அங்க பாத்துட்டு வாயை மூடிட்டு கொஞ்சம் ஒரு எட்டு நகர, ஏன் அத்தா, வேற எந்த சந்தோஷமும் உன் வாழ்க்கையில கிடைக்கவே இல்லையா என்ன, 30 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லன்னா கூட உன் பொண்ணு மேல பாசம் குறையவே இல்லல்ல அத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க, டேய், 300 வருஷம் ஆனாலும் பெத்த தாய்க்கு குழந்தைங்க மேல இருக்கிற பாசம் குறையாதுடா அப்படின்னு பாட்டி சொல்ல, உன்னை ரா பகலா பாத்துக்கறதெல்லாம் நாங்க, இருக்கறதெல்லாம் இங்க, ஆனா பாசத்தை மட்டும் அங்க வப்ப இல்ல, அவ மேல உனக்கு பாசம் இம்மி அளவுக்கு கூட குறையல இல்ல, போ, போய் சந்தோஷமா பேத்தி கல்யாணத்தை பாரு, போ ஆத்தா போ. ஆத்தா, ஒண்ணு மட்டும், உன் பேத்தி கல்யாணத்துக்கு போனேன்னு வச்சுக்க, அதோட
அப்படியே போயிரு. திரும்பி இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துராத. அப்படியே உன் பொண்ணு வீட்லயே இருந்துரு. போ ஆத்தா, போ. அப்படியே ஒரேடியா போயிடு அப்படின்னு சக்திவேல் கோவத்தை அடக்கிட்டு பேசிட்டு இருக்க பாட்டி பாத்துக்கிட்டே இருக்காங்க. விடுங்க மாமா, அத்தை அவங்க ஆசையை தானே சொன்னாங்க, அதுக்கு போய் வஞ்சிட்டு இருக்கிய அப்படின்னு சுகன்யா கேட்க, "ஆ, யார் அவங்கள திட்டுறாங்க? ஆசை நிறைவேறணும்ட்டு தான் நானும் சொல்றேன். நல்லா போய் நிறைவேத்திக்கிட்டோம். போ ஆத்தா, போ. நான் வேணா கொண்டு போய் விடவா? ஆத்தா, உன்ன மண்டபத்துல கொண்டு போய் விடணுமா இல்ல உன் பொண்ணு வீட்ல கொண்டு போய் விடணுமா? சொல்லு ஆத்தா அப்படின்னு ஓவரா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே போறாரு சக்திவேல். எந்த பிளஸர்லயும் நீ என்னைய கொண்டு போய் விட வேண்டாம். முதல்ல உன் உடம்ப நீ போய் பாத்துக்க. போகணும்னு நினைச்சேன்னா நானே போயிடுவேன். நீ ஒண்ணும் என்ன கொண்டு போய் விட வேண்டாம். போடா, பெருசா பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டி அங்க இருந்து போறாங்க. போ போ, வாய் வண்ணாரப்பேட்டை வரலும் வந்து கிழியுது அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கவே பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. பேச்ச பாத்தியா? நான் போய் எங்க அண்ணன்கிட்ட சொல்றேன். எங்க அண்ணன் சொன்னாதான் எடுபடும் அப்படின்னு சக்திவேல் திரும்ப, மாமா அப்படின்னு சுகன்யா கூப்பிட திரும்பி நின்னு என்னங்கிற மாதிரி பாக்குறாரு. குமார் எங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, தெரியலையேம்மா, நேத்தில இருந்து அவன் வீட்டுக்கு வரவே இல்லையே. எங்கேயாச்சும் ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவாமா அப்படின்னு சக்திவேல் சாதாரணமா சொல்ல, அதுவரையிலும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க சுகன்யா, நேத்து ராத்திரி அரசிக்கு ஃபோன் பண்ணாமாமா, உடனே பார்க்கணும்னு வர சொன்னான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சக்திவேல் அப்படியிலேயே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.